திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். முருகப்பெருமானுடன் திருப்பரங்குன்றத்தில் மணப்பெண்ணாக தெய்வானை வீற்றிருக்கிறார். நாரதர், இந்திரன், பிரம்மா, நின்ற கோலத்தில் வீணை இல்லாத சரஸ்வதி, சாவித்ரி ஆகியோரும் முருகப்பெருமானுடன் உள்ளனர். குடவரை கோவிலான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலின் மூலஸ்தான முருகனுக்கு புனுகு மட்டுமே பூசப்படுகிறது. அருகே உள்ள அவரது வேலுக்கு நித்திய அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றத்தில் மட்டுமே வேலுக்கு அபிஷேக ஆராதனை நடப்பது தனிச்சிறப்பாகும். சிவபக்தராக இருந்த நக்கீரரை தனது திருவிளையாடல் மூலம் முருக பக்தராக்கி திருமுருகாற்றுப்படை பாட வைத்தவர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான்தான். திருப்பரங்குன்றம் முருகனை நக்கீரர் மட்டுமின்றி அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் உள்ளிட்ட புலவர்களும் பாடி பணிந்திருக்கிறார்கள். சூரபத்மனை வதம் செய்து இந்திராதி தேவர்களின் துன்பம் துடைத்த முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்தது திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில்தான். அழகன் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடு என்று சிறப்புற்று விளங்குகிறது திருப்பரங்குன்றம். கார்த்திகை மாதம் முழுவதும் புகழ்பெற்ற முருகன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த திருப்பரங்குன்றம் என்ற தலம் பாண்டி 14 தலங்களில் முதல் தலமாக விளங்குகிறது. இங்கு பாண்டிய மகாராஜா காலத்தில் திருப்பணிகள் துவங்கப்பட்டு திருமலை நாயக்கர் காலத்தில் இத்திருக்கோயிலின் திருப்பணிகள் முடிவுற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன. இத்திருக்கோயிலானது முழுமையாக மலையை குடைந்து குடைவரை கோயிலாகவே முருகப்பெருமான் நமக்கு காட்சியளிக்கிறார். முதலாவதாக இத்திருக்கோயிலின் நுழையும் போது நமக்கு திருக்கோயிலின் காவல் தெய்வமான கருப்பணசாமியை தரிசனம் செய்து அதனைத் தொடர்ந்து
அங்கு ஆஸ்தான மண்டபம் என்னும் சொல்லக்கூடிய மண்டபமானது உள்ளது. அதனைத் தொடர்ந்து குடவரை விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு திருவாச்சி மண்டபம் செல்லலாம். அதனைத் தொடர்ந்து கம்பத்தடி மண்டபத்தில் அங்கு அதாவது ரிஷபம் மற்றும் மயூரம் மற்றும் மூஷிகம் 3 பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேராக அதிகார நந்தியை தரிசனம் செய்து மகா மண்டபமானது உள்ளது. அதனைத் தொடர்ந்து மூலவரின் மூலஸ்தானமானது உள்ளது. மூலஸ்தானத்தில் இத்திருக்கோயிலில் முதலாவதாக விநாயகப் பெருமான், அதாவது கற்பக விநாயகர் என்று எல்லோராலும் வணங்கப்படுகிறது. கற்பக விநாயகப் பெருமான் 4 கைகளை உடையவர். ஒரு கையில் கரும்பனுடைய அடிபாகம், மற்றொரு கையில் கரும்பனுடைய நுனிபாகம், ஒரு கையில் மோதகம், இன்னும் மற்றொரு கையை தன் தொடைமேல் வைத்துள்ளார். கீழே ஆஞ்சநேய பெருமானானவர் மலையை தூக்கிய சகிதமாக காட்சியளிக்கிறார். விநாயகரை சுற்றி சிவகணங்களும் மேலே கந்தர்வர்களும் உள்ளனர். அதேபோல் ஈஸ்வரரானவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். ஈஸ்வரருக்கு பேர் சத்தியகிரீஸ்வரர், தமிழில் பரம்கிரிநாதர் என்று அழைக்கப்படுவார். அதாவது இந்த மலையே லிங்க சுரூபமாக காட்சியளிக்கிறது. இங்கு பராஜலல், வேதவியாசர் போன்ற மகரிஷிகளாலே இஸ்வாமி சத்தியகிரீஸ்வரரானவர் பூஜிக்கப்பட்டவர். சுவாமிக்கு பின்னால் சோமாஸ்கந்தர், அதாவது சிவன், உமா மற்றும் ஸ்கந்தர், சோமாஸ்கந்தரானது காட்சியளிக்கிறார்கள். மற்றும் மத்தியிலே துர்க்கையம்மன் சன்னதி உள்ளது. ஆதியிலே இத்திருக்கோயில் துர்க்கையம்மன் சன்னதியாகவே வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. துர்க்கையம்மன் தன் கையில் சங்கு, சக்கரம் மற்றும் அபயஹஸ்தமும் ஊர்ஹஸ்தமும் வைத்து கொண்டிருக்கிறார். கீழே குஹரிஷியானவர் துர்க்கையம்மனை பிரார்த்தனை செய்யும் வடிவமாக காட்சியளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நமது சத்தியகிரீஸ்வரருக்கு எய்த்தாற்போல் பவழக்கனிவாய் பெருமாள் காட்சியளிக்கிறார். பவளக்கனிவாய் பெருமாள் நந்தியின் சுரூபமாக காட்சியளிப்பதாக நமக்கு வரலாறுகள் கூறுகின்றன. அதாவது மால்விடை க்ஷேத்திரம் என கூறுவார்கள். அந்த பவழக்கனிவாய் பெருமாளுக்கு அருகிலே மகாலட்சுமி தேவியும், சுவாமிக்கு வலதுபுறத்திலே மதங்க மகரிஷியும் அங்கு வீட்டிற்கும் காட்சி நமக்கு காட்சியளிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானம் முருகப்பெருமான். இந்த அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு இந்த திருப்பரங்குன்றம் என்ற தலம். மற்ற 5 படை வீடுகளில் சுவாமி நின்ற கோலம். இத்திருக்கோயிலில் மட்டுமே சுவாமி அமர்ந்த கோலமாக காட்சியளிக்கிறார். சுவாதி நட்சத்திரத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாணமானது பங்குனி மாதத்தில் நடைபெறும். அத்திருக்கல்யாணத்தன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இத்திருக்கோயிலுக்கு எழுந்தருளப்பட்டு இந்த முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். அன்று மதுரை திருக்கோயிலில் நடை சாத்தப்பட்டு இருக்கும். சுவாமி இங்கே எழுந்தருள செய்யப்படுறனால் அன்று நடை சாத்தப்பட்டு இருக்கும். அதேபோல் திருக்கல்யாணத்துக்கு மறுநாள் பெரிய தேர் உற்சவமானது வெகு சிறப்பாக நடைபெறும். இத்திருக்கோயில் இவ்வூரை சார்ந்த அனைத்து கிராமங்க மக்களும் சேர்ந்து இத்திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். திருத்தேருக்கு மறுநாள் தீர்த்தோத்சவமானது வெகு சிறப்பாக நடைபெறும். இத்திருக்கோயிலை பொறுத்த மட்டில் மூலஸ்தானத்தில் உள்ள எந்த மூர்த்திகளுக்கும் அபிஷேகமானது ஆதியிலிருந்தே கிடையாது. சுவாமி ஈஸ்வர பெருமானுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும். அதாவது சுவாமி இங்கே மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகங்கள் எல்லாமே சாந்தாகாரம், அதாவது கடிசக்கர பிரயோகம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு விசேஷமான மருந்தினாலே செய்யப்பட்ட விக்கிரகமானது இங்கே அமையப்பட்டுள்ளது. இதற்கு சுவாமிக்கு தைலக்காப்பு, அதாவது சாம்பிராணி தைலம் மற்றும் புனுகு தைலம் மட்டுமே சாத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. மற்றபடி அபிஷேகம் எல்லாம் இத்திருக்கோயிலில் சுவாமியின் திருக்கையில் உள்ள தங்க வேலுக்கே அபிஷேகமானது நடைபெறும்.
அதேபோல் இங்கு உள்ள சண்முக பெருமானுக்கும் வள்ளி தேவசேனா அம்பாளுக்கும் சண்முகார்ச்சனை என்று சொல்லக்கூடிய நிகழ்வும் வெகு சிறப்பாக நடைபெறும். நந்தி மண்டபத்தில் எழுந்துள்ளக்கூடிய உற்சவமூர்த்திக்கும் வெகு சிறப்பாக திருக்கல்யாண உற்சவங்கள் பிரார்த்தனை நிமித்தமாக நிறையா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இத்திருக்கோயிலானது காமிக ஆகமப்படி நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் காரணமாகமப்படி உற்சவங்கள் மற்ற வைபவங்கள் நடைபெறுகிறது என்றும் சஷ்டி உற்சவமானது குமாரதந்திர முறைப்படி நடைபெறுகிறது என்றும் எங்களுக்கு பராஜல மகாத்மியம் என்று ஒரு புஸ்தகம் இத்திருக்கோயிலை சார்ந்தது இருக்குது. அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மற்றபடி பக்தர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை திருக்கோயில் விசேஷம். கல்யாணமாகாத பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை இங்கே சுவாமியை தரிசனம் செய்து சுவாமி வேளுக்கு பாலவிழயம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் வெகு சீக்கிரம் அவர்களுக்கு கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி திருக்கோயில் முழுக்க முழுக்க உங்களுக்கு அதாவது மலையை குடந்து செய்த கோவில்தான். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு திருப்பணியானது நடைபெற்று பாண்டிய மகாராஜா காலத்தில் துவங்கப்பட்டு திருமலை நாயக்கர் காலத்திலே இத்திருப்பணி முடிவுற்றதாக சொல்லப்படுகிறது. போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சக்தி கவசம் தனை அருள் பொழியும் தண்ட பாணி முகம் கந்த சஷ்டி கவசமங்கே தினம் ஒலிக்கும் சித்தனாய் பாலனாய் சிரிக்கும் முகம் சித்தனாய் பாலனாய் சிரிக்கும் முகம் அந்த சிரகிரி வேலவன் வாழும் இடம் அந்த சிரகிரி வேலவன் வாழும் இடம் முருகா 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 ஆதி பழனியே சென்னிமலை ஒரு ஆண்டின் தவகோலம் கொண்ட நிலை முருகா 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 ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஆதி பழனியே சென்னிமலை ஒரு ஆண்டியின் தவகோலம் கொண்ட நிலை ஆதி பழனியே சென்னிமலை ஒரு ஆண்டியின் தவகோலம் கொண்ட நிலை பன்னிரு கையிருக்க ஏன் கவலை பன்னிரு கையிருக்க ஏன் கவலை கந்தன் வேலிருக்க நமக்கு பயமும் இல்லை கந்தன் வேலிருக்க நமக்கு பயமும் இல்லை முருகா 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 இத்திருக்கோயில் பொறுத்த மட்டுக்கு கீழே இறங்கி வந்தீங்கன்னா மகாமண்டபத்தில் அம்பாள் சன்னதி இருக்கு. கோவர்தனாம்பிகை ஈஸ்வரருடைய சன்னதி அம்பாள் சன்னதி கோவர்தனாம்பிகை சன்னதி. அங்கு உற்சவ விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கும். நடராஜ பெருமான் சுவாமி அம்பாலும் அங்கே தான் எழுந்தருளி காட்சியளிக்கிறாங்க. அதேபோல் தட்சிணாமூர்த்தி சன்னதியும் இருக்கு. சுவாமிக்கு எய்த்தாப்புல நவவீரர்கள் சன்னதியும் இங்கே இருக்கு.
மற்றபடி சூரியன், சந்திரன், உஷா, பிரத்யுஷா தேவி, பைரவர் எல்லாமே மகாமண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து கீழே ஷண்முகர் சந்நிதி வந்தீங்கன்னா ஷண்முகர் சந்நிதியில் பஞ்சலிங்கம், 63 நால்வர்கள் 63 இருக்கார்கள். செந்திலாண்டவர் சன்னதி அங்கு உள்ளது. இங்கு நவகிரகம் கிடையாது, சனி பகவான் மட்டும்தான் இங்கே வந்து காட்சி கொடுக்கிறார். சனி பகவான் சனி பகவானாக இருக்கிறனால அது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயில். அதனைத் தொடர்ந்து கீழே கம்பத்தடி மண்டபத்துக்கு வந்தேனால் உக்ரமூர்த்தி அன்றாபரணர் மலையை குடந்து செய்த அதாவது சுதையானது இருக்கிறது. இது வந்து சுவாமி உக்ரமூர்த்தி அன்றாபரணர் வந்து இங்கே சுவாமி வந்து சம்மாரத்துக்கு போகும்போது சுவாமிக்கு வந்து அதாவது வீரபாகு முதலான 1,09,000 நவவீரர்கள், உக்ராண்டராபரணர் முதலான 2,000 வெள்ள பூத சைன்யங்கள் இவெல்லாம் சுவாமியோட கூட சம்மாரத்துக்கு போனதா நமக்கு புராணங்கள் கூறுகின்றன. அதனை இது பிரதிபலிக்கும் விதமாக இத்திருக்கோயிலில் உக்ராண்டராபரணர் சன்னதி உள்ளது. மற்றும் வேதவியாசர், பராஜல மகரிஷிகளுக்கும் விக்கிரகம் உள்ளது. இத்திருக்கோயிலில் அதாவது ஆர்ஷலிங்கம்னு சொல்லுவாங்க. ஆர்ஷலிங்கம் அதாவது லிங்கங்களில் பல வகை உண்டு. தெய்வீக லிங்கம், ஸ்வயம்புலிங்கம், மானுஷலிங்கம், ஆர்ஷலிங்கம்பாங்க. ஆர்ஷலிங்கம்னா ரிஷிகளாலே பூஜிக்கப்பட்ட சுவாமி. அப்படி பார்த்தோமே ஆனால் இங்கு பராஜலன் மற்றும் வேதவியாசர் ரிஷிகள் ஈஸ்வரரை பூஜை செய்துள்ளதாக நமக்கு புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இங்கே வந்து பராஜலர் மற்றும் வேதவியாசர்களுக்கு இங்கே வந்து விக்கிரகம் செய்து அதையும் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். நந்தி, பெரிய நந்தி கம்பத்தடி மண்டபத்தில் உள்ளது. அதாவது இந்த மலையே வந்து லிங்க சுரூபம் தான். அதனால் இங்கே வந்து இந்த லிங்க சுரூபமாக காட்சி கொடுக்குறனால இந்த பெரிய நந்தியானது இந்த மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கீழே உற்சவர் சன்னதி இருக்குது. தேவசேனா உடனுரை சுப்பிரமணிய சுவாமி. எல்லா உற்சவங்களுக்கும் இந்த சுவாமியே புறப்பாடாகி வீதி வலம் வர்றது வழக்கமாக உள்ளது. அதனை தொடர்ந்து போனோமையானால் நமக்கு கீழே வந்து மடப்பள்ளி சன்னதியில் நமக்கு வல்லப கணபதி சன்னதி உண்டு. சதுர்த்தி விரதம் இருந்து அதிக அளவில் பக்தர்கள் வந்து இந்த சதுர்த்தி தினத்தன்று இந்த வல்லப கணபதியை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களுக்கு நிறையா காரியங்கள் நல்ல அனுகூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கீழே வந்தோமேயானால் முத்துக்குமார சுவாமி சன்னதி. கல்யாணங்கள்லாம் செய்து வைக்கிற இடம் அங்கே தான். பக்தர்களுக்கு கல்யாணம் நடக்கிற இடம் அந்த இடம்தான். தேவசேனாவுடனே முத்துக்குமார சுவாமியானவர் அங்கே எழுந்தருளப்பட்டு முகூர்த்த தினங்களில் அங்குதான் வந்து திருக்கல்யாண வைபவங்கள், அதாவது கல்யாண பக்தர்களுக்கு கல்யாணமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் இத்திருக்கோயிலின் இடதுபுறம் உள்ள சன்னியாசி கிணறு என்ற தீர்த்த வழியில் சென்றோமானால் அங்கு வந்து பசுபதீஸ்வரர் சன்னதி இருக்கு. ஆதி காலத்தில் அங்கு பசுமாடுகள் வளர்க்கப்பட்டு அங்கிருந்து சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு பால் வந்ததாக ஒரு ஐதீகம் கூறுவார்கள். அதனை இது கூறுவோம் விதமாகவே அங்கு பசுபதீஸ்வரர் சன்னதியானது நிறுவப்பட்டுள்ளது. மற்றபடி எடுத்துட்டோமேனால் இங்கே தீர்த்தமானது ரொம்ப விசேஷம். ஒரு ஸ்தலத்தை எடுத்துட்டோமேனால் நமக்கு வந்து மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் பாருங்க. தீர்த்தம் வந்து இங்கே சரவண புஷ்கரணி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. சரவண புஷ்கரணின்னு பேர், சரவண பொய்கைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த தீர்த்தம் வந்து ஒரு வற்றாத ஒரு குளம்னே சொல்லலாம். எவ்வளவு ஒரு தண்ணி வந்தாலுமே அங்கு எப்போவுமே ஜலம் சமிருத்தியாகவே இருக்கும். அது ஒரு விசேஷமான தீர்த்தம். மற்றபடி இங்கே திருக்கோயில் வளாகத்தில் உள்ள லக்ஷ்மி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி தீர்த்தமும் ஒரு விசேஷமான தீர்த்தமாக கருதப்படுகிறது. மலை மேல் தென்மேற்கு பாகத்தில் இங்கே ஒரு சுனையானது உள்ளது. அதாவது சுவாமி வந்து இங்கே நக்கீரர் வந்து இங்கே வந்து தபஸ் இருந்திருக்காரு. தபஸ் இருந்துட்டு இங்கே அனுதினமும் இங்கே வந்து இந்த மழையை வளம் வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டிய நிமித்தம் இல்லைன்னு அனுதினம் மதுரைக்கே போய் தரிசனம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணின்னு வந்திருக்கார். அந்த காலத்தில் இதை வந்து நாரதர் நம்ம குமாரசுவாமி அதாவது சுப்பிரமணியர் இடத்தில் தெரிவிக்கும் போது சுவாமி வந்து கொஞ்சம் கோபம் கொண்டு அவரை வந்து சிறையில் அடைச்சிடுறாரு. பின்பு வந்து சில காலம் சிறையில் இருந்த அந்த நக்கீரரானவர் அவர் கொஞ்சம் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணி மனம் திருந்தி சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணனால சுவாமி சந்தேகம் அடைஞ்சு நக்கீரருக்கு அந்த குகையை பொழுது காட்சி கொடுத்து என்னன்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த காராகிரக கிரகம், அதாவது சிறையில் அடைபட்டு இருக்கும் அந்த தோஷ நிவர்த்திக்காக தமக்கு வந்து கங்கா ஸ்நானம் பலன் வேணும்னு கேட்குறார்.
சுவாமி என்ன பண்ணுறார், தம் கையில் வச்சிருக்கும் சக்தி ஆயுதத்தை கொண்டு தென்மேற்கு பாகத்தில் இந்த மலை மேலே ஓம்காரமாக கீறார். அங்கு என்னன்னா ஜலம் வந்து சமிருத்தியாக வருது. தங்க, அதாவது 5 வர்ண மீன்களுடன் காசி விசாலாட்சி சமேதராய் கங்கா பவானியை சுவாமி உண்டு பண்ணி வைக்கிறார். இன்றைக்கும் அங்கே மலை மேலே போனேன்னா காசி விசாலாட்சி விஸ்வேஸ்வரர் சன்னதி அங்கே மலை மேலே இருக்குது. அங்கு அந்த சுனையில் வந்து ஸ்நானம் பண்ணி வைக்கிறார் நக்கீரரை. ஸ்நானம் பண்ணிட்டு வேற என்ன வரணும்னு கேட்குறாரு. அப்போ நக்கீரர் சொல்கிறாரு, தனக்கு கிடைச்சால் போல இங்கே யார் வந்து ஸ்நானம் பண்ணாலும் கங்கா ஸ்நான பலன் கிடைக்கணுங்கிறாரு. சுவாமி கேட்ட வரத்தை கொடுத்துட்றாரு. அந்த சுனையில் வந்து அந்த சுனையிலையும் வந்து தீர்த்தம் எப்பவுமே வத்தாது. அதனால் அங்கு ஸ்நானம் செய்தால், அதாவது கங்கையில் ஸ்நானம் பண்ணதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். காசி விஸ்வேஸ்வரர் விசாலாட்சி சன்னதியும் இங்கே மலை மேலே அங்கே இருக்கிறது. அதாவது புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று, ஒரு வெள்ளிக்கிழமை, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் சுவாமி கையில் இருக்கும் தங்க வேலானது இங்கேருந்து மலைக்கு எடுத்து போகும். மலைமேற்குமாரன் சொல்லுவாங்க. மலைக்கு வந்து காலையில் சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பல்லாக்கில் வைத்து சுவாமி சுமந்து கொண்டு இந்த மலையை ஏறணும். சுவாமி மலையை ஏறி அங்கே உள்ள அந்த விஸ்வேஸ்வரர் சன்னதிக்கு ஏற்றாப்புல ஒரு சுப்பிரமணியர் சன்னதி இருக்கும். அங்கே கொண்டு போய் சுவாமியை சாத்திடுவாங்க, வேலாய சுவாமியை. ஒரு 12 மணிக்கெலாம் அந்த தீர்த்த சுனையில் இறங்கி சுவாமிக்கு எல்லா அபிஷேகங்களும் செய்யப்படும். எல்லா அபிஷேகங்களும் செய்யப்பட்டு சுவாமிக்கு திருக்கையில் திருப்பி சாத்தி மகாதீபாரன் நடைபெற்று அங்கே உள்ள பக்தர்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானமானது மலை மேலேயே வழங்கப்படும். இது வந்து ஆண்டாண்டு காலமாக கிராம மக்கள், திருப்பரங்குன்றம் கிராம மக்களும் திருக்கோயில் நிர்வாகமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. மற்றபடி இங்கு அர்ச்சனை செய்வது இத்திருக்கோயிலில் மிகவும் சிறந்தது. பால் அபிஷேகம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே மற்ற சன்னதிக்கு அபிஷேகம் இல்லாதனால சுவாமி திருக்கையில் இருக்க தங்க வேலுக்கே அபிஷேகம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமையில் அதிக அளவில் பால் அபிஷேகமானது நடைபெறும். நிறைய பிரார்த்தனை நிமித்தமாக செய்கிறது. நல்லபடியாக சுவாமி அனுகிரகம் பண்ணி எல்லாரும் இன்னைக்கு நல்லா சௌரியமாக இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பௌர்ணமிலே இந்த குழந்தை தங்கிடுச்சு. அது வந்து இப்போ 7 வருஷமாக விடாமல் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். மாதம் பௌர்ணமி கிரிவலம். இந்த கிரிவலம் போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப மனசு நொந்து ஒருத்தவங்க எங்கள் ஊரில் வந்து சொன்னாங்க, 1 மாதம் போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிரிவலம் போகிறதுக்கு, ஆனால் நீங்கள் திறமையாக போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். கரெக்டாக கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடங்கள், ஆனால் அதெல்லாம் தள்ளிட்டு தான் வந்தோம். நாங்கள் கிரிவலம் போய் சுற்றி சாமி விட்டுட்டு வரும்போது இங்கே இருந்த ஒரு போலீஸ்காரர் சொன்னார், என் நாக்கெல்லாம் உணர்ந்து அந்த எச்சி கூட முழுங்க முடியாமல் அவ்வளோ ஒரு இதாக நான் வேண்டி அழுதுட்டு வந்தேன். அப்போ சுற்றி வரும்போது அந்த போலீஸ்காரர் சொன்னார், இந்த பொண்ணுக்கு என்ன குறையோ தெரியலை, முருகா நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வேண்டிட்டு வந்தேன். அதே பௌர்ணமி அப்படியே தங்கிச்சு குழந்தை. 10 வருஷம் கழிச்சு நான் பௌர்ணமிக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறமே அப்படியே தங்கிச்சு. அது வந்து விடாமல் வந்துருக்கோம். இப்போ என் மகன் வந்து எல்லா சாமி பாட்டும் படிப்பான். கர்மகிங்கிற ஒரு பூதம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து இந்த பொய்கையில் உட்காந்து தபம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை உதிர்ந்து கீழே விழுகும். அந்த இலை விழும்போது பாதி மீனாகவும் பாதி தவளையாகவும் விழுந்துடும். அப்போ அந்த தவளை வந்து பறக்கறக்கு மேலே எழுமோ, மீன் வந்து மீனாக இருக்கக்கூடிய இலை வந்து அது கீழே உள்ளே இருக்கும். அப்போ நக்கீரருடைய தபம் வந்து களைஞ்சிரும். அப்போ வந்து அதுக்கு என்ன காரணம்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய பூதம் வந்து ஒரு குகைக்குள்ளே தூக்கிட்டு போயிடும். அப்போ அந்த குகைக்குள்ளே தூக்கிட்டு போகும்போது மொத்தம் 999 பேர் அந்த குகையில் இருப்பாங்க. அந்த குகையில் இருக்கும் பொழுது அந்த பூதம் வந்து 1000 பேர் சேர்ந்த பிறகு தான் அந்த எல்லாரையும் சாப்பிடணும்னு சொல்லி இருக்கும். அப்போ எல்லாம் அந்த குகையில் இருக்கவங்க எல்லாரும் சத்தம் போடுவாங்க, ஒன்னால தான் எங்களுடைய உயிர் போகுது அப்படின்னு சொல்லி சத்தம் போடவுடனே நக்கீரர் வந்து அப்போ வேண்டுவார். வேண்டும் பொழுது என்னது அப்படின்னு சொன்னால், எனக்காக எல்லாருடைய உயிரும் போகுது, அது வேணாம் கடவுளே அப்படின்னு சொல்லி முருகனை நினச்சி பாடுற பாடல் தான் திருமுருகாற்றுப்படை. அப்போ முருகனே வந்து அவருக்கு அருள் பாலித்து, அப்போ அன்னையிலேருந்து யார் திருமுருகாற்றுப்படை பாடுறாங்களோ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி முருகன்கிட்ட வேண்டாரு. அதே மாதிரி எல்லா அருட்செல்வங்களும் எல்லாத்துக்குமே கிடைக்குங்கிறது, எல்லாருமே அதை அனுபவித்து இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் இந்த கோவிலுடைய சிறப்பு. அருள் பொழியும் தண்ட பாணி முகம் கந்த சஷ்டி கவசமங்கே தினம் ஒலிக்கும். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும். நிஷ்டையும் கைகூடும்
நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை அருள் பொழியும் தண்டபாணி முகம் கந்த சஷ்டி கவசமங்கே தினம் ஒலிக்கும் சித்தனாய் பாலனாய் சிரிக்கும் முகம் சித்தனாய் பாலனாய் சிரிக்கும் முகம் அந்த சிரகிரி வேலவன் வாழும் இடம் அந்த சிரகிரி வேலவன் வாழும் இடம் முருகா 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 ஆதி பழனியே சென்னிமலை ஒரு ஆண்டின் தவகோலம் கொண்ட நிலை முருகா 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 கார்த்திகை மாதம் முழுவதும் புகழ்பெற்ற முருகன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலை தரிசனம் செய்வோம்.